வாமதி எப்ப வந்த? இப்பதான். அம்மா சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா? டேய், எனக்கு தெரியாதடா என் மருமகளை எப்படி பாத்துக்கணும்னு. எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. மதி டூ மினிட்ஸ், இந்த போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீ உட்காருமா, சாப்பிட்டுக்கிட்டே இரு. இதோ வந்துடுறேன். ராஜி, கடைக்கு போணும் வா. மதி, கடையில அர்ஜென்ட்டா மளிகை சாமான் வாங்க வேண்டியிருக்கு. இதோ இப்ப வந்துடுறேன் உடனே. இல்ல இப்ப போய். இல்ல இப்ப வந்துருவோம், உடனே வந்துருவோம். வா ராஜி. நான் எதுக்குமா? வாடி அண்ணி, இப்ப வந்துடுறேன். அம்மா எதுக்குமா? எங்க கிளம்பிட்டீங்க? அர்ஜென்ட்டா கடைக்கு போனோம். இதோ இப்ப வந்துருவேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். வாடி வா. போயிட்டு வந்துடுறேன்னா. என்ன மதி திடீர்னு வந்திருக்க? ஒரு ப்ராப்ளம் பாபு. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? இல்ல, தேவையில்லாம சோம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். பிரச்சனை பண்றானா? என்னவா உனக்கு? நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப, நீ பாபுவை கல்யாணம் பண்ணிக்க போறியே, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற, டேட் என்ன, அப்படி இப்படின்னு வம்புக்கு இழுக்கிறான். என் பொண்டாட்டிக்கு கல்யாணம்னு ஃபிளெக்ஸ் வைப்பேன்னு என்னென்னமோ சொல்லி பிளாக்மெயில் பண்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாபு. அவங்க ரெண்டு பேருமே ஏதோ பிளான் பண்றாங்க. அம்மாவும் பையனும் சேர்ந்தாங்கன்னா எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்க. அவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு மானம் வெக்கம் கொஞ்சம் கூட கிடையாது. அவங்களுக்கு அவங்க நினைச்சது நடக்கணும். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. மதி, உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சுல்ல? வந்துருச்சு பாபு. ஆனா இதெல்லாம் போய் எல்லார்கிட்டயும் எப்படி விலைக்கு சொல்லிட்டு இருக்க முடியும்? அவங்க கும்பலுக்கு நடுவுல வந்து எப்படி வேணாலும் பேசுற கேரக்டர். அவங்களுக்காக நம்ம போய் வெளியில விளக்கமா சொன்னா அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு தோணல. அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஒரே ஒருத்தரால தான் முடியும். அது கவுன்சிலர் குமார் தான். ஆனா என்னமோ தெரியல, நான் அவர் வீட்டுக்கு இதை பத்தி சொல்லலான்னு போனா அவரையும் ஏதோ சிக்கல்ல மாட்டி வச்சிருக்காங்க போல இருக்கு. இவங்கள பார்த்தாலே அவர் பயப்படுறாரு. என்கிட்ட பேசுறதே அவர் அவாய்ட் பண்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாபு. மதி, நீ எதுக்காக பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல. சோமு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்க பார், உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு பாபு. அப்புறம் என்ன மதி, சோமுவால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? மதி, உன்னை நான் காலம் பூரா பத்திரமா வச்சு காப்பாத்த போறேன். சோமு மாதிரி சின்ன பிரச்சனைக்கே பயந்துட்டா நாம இன்னும் ரன் பண்ணி போக வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதுல சோமு மாதிரி ஆளுங்க எல்லாம் சின்ன விஷயம்தான். அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ தைரியமா இருந்தா அதுவே எனக்கு போதும். என்ன சொல்ற? இத பாரு, நான் கூட வாழணும்னு ரொம்ப ஆசையோட இருக்கேன். அதனாலதான் இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்ததும் ரொம்ப பயமா இருக்கு. மதி, இப்ப நீ தைரியமா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும். அப்பதான் சோமு நாம சரி பண்ண முடியும். நீ மட்டும் பயந்துட்ட அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோமுலாம் ஒரு ஆளே இல்ல மதி. நீ தைரியமா வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன், சரியா? சரி சரி, நீ பாத்து போ. வரேன். மதி, நான் வேணா உன்னை டிராப் பண்ணிட்டா? இல்ல பரவாயில்ல, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். மதி, மறுபடியும் சொல்றேன், நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். சரி. அப்பா வந்துட்டாரு.
அப்பா 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 என்னப்பா ஆச்சு? அப்பா என்னப்பா ஒண்ணும் பேசாம இருக்கீங்க? அப்பா 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 என்னாச்சுப்பா அப்பா சொல்லுங்கப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா என்னாச்சு ஐயோ அப்பா கவிதா என்னப்பா சொன்னா? அப்பா ஏன் அழுவுறீங்கப்பா சொல்லுங்கப்பா என்னப்பா ஆச்சு? ஏன்ப்பா அழுவுறீங்க? அழாதீங்கப்பா. அப்பா ஐயோ, என்ன நடந்தது அப்பா. சொல்லுங்க இங்க பாருங்கப்பா, கவிதா வரலன்னு சொல்லிட்டாளா? நான் தான் சொன்னேனேப்பா, அவ இந்த வீட்டு பொண்ணே இல்லைன்னு. அவ அப்படிதான் இருப்பா. அவளை நினைச்சு நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? போனவ சாதாரணமா போலமா என் மூஞ்சில காரி துப்பி இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை கேவலப்படுத்திட்டு போயிட்டாப்பா. அப்பா அவ்வளவு பேருக்கு முன்னால என்ன பிடிச்சு கீழே தள்ளி விட்டு எல்லாரும் கேலியா சிரிச்சாங்கப்பா. ஐயோ அது எல்லாத்தையும் விட என் பொண்ணு என்ன பார்த்து வெளியே போன்னு சொல்லாப்பா. நான் சாகிற வரைக்கும் அது என்னால மறக்க முடியாதுப்பா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? உங்க மேல கைய வச்சாங்களா? சொல்லுங்கப்பா, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்க மேல கை வச்சாங்களா? யார்ப்பா கை வச்சது? சொல்லுங்கப்பா, உங்க மேல யார் கை வச்சது? சந்துரு போன் பண்ணாப்பா. உங்க புத்தி ஏன் இப்படி மாறி போச்சு? உங்களெல்லாம் என் அப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. எங்கம்மா போறீங்க? அப்பா எப்ப அவ உங்களை அடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலோ அப்பவே அவ எனக்கு தங்கச்சி இல்ல, அவளுக்கு அக்கா இல்ல, உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வரேன்பா. வேண்டாமா வேண்டாமா, நான் சொல்றது கேளுமா. வேண்டாமா வேண்டாமா. இத கேட்டுட்டு நான் சும்மா இருந்தேன்னா நான் உங்க பொண்ணே இல்லப்பா. நீ வாடி. வேண்டாமா, நான் சொன்ன சும்மா கேளுமா. இருங்கப்பா. நீங்க ஆரம்பத்துல இருந்து விட்டு கொடுத்து போனதால தான் இன்னைக்கு ஒரு பொண்ணை எழுந்துட்டு நிக்கிறோம். அவங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளுங்களாப்பா? கவிதா வேணா இத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், என்னால அப்படி இருக்க முடியாது. அம்மா சொல்றது கேளுமா. நீங்க சொன்னா உள்ள கேளுமா. வாங்க. வேண்டாமா வேண்டாம்டா. வாங்கங்கறல. நான் பட்ட அவமானம் போதுமா. நீ போய் அவமானப்படுற. பத்மினி சொன்னா கேளு. மணி பத்மினி கதவு தர. வாடி. அக்கா ஒரு நிமிஷம், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா. அவங்க அப்பாவை அடிக்கிற அளவுக்கு போயிருப்பாங்க. என்னடி வார்த்தை பேசுற? என்னாச்சு உனக்கு? நம்ம அப்பாவை இன்னைக்கு நேத்தா பாக்குறோம், அவர் போய் சொல்வாரா? நம்ம அப்பாவை நாமளே நம்பலன்னா எப்படி? சாரிக்கா. வா. சஞ்சய், அப்பா சஞ்சய். வந்துட்டமா. என்னப்பா ரெடி ஆயிட்டல்ல? நான் ரெடி. கவிதா அவளும் ரெடி ஆயிட்டு இருக்காப்பா. அம்மா உங்க சரிம்மா. அப்பா இங்க? இதோ பக்கத்துல தான் போயிருக்காரு, வந்துருவாரு. ஐயோ, கிளம்புற நேரத்துல எங்க போனாரு அவரு? எப்ப பார்த்தா இந்த மனுஷன் இப்படிதான் பண்ணுவாரு. நல்ல நேரத்துக்குள்ள கிளம்பணும்ல. எங்க வாங்குங்க. கிளம்புற நேரத்துல எங்க போனீங்க நீங்க? ஏய் என்ன வா. என்ன? இப்ப வந்தான்ல, ஆ, அவன் கொஞ்சம் பணம் என்கிட்ட கேட்டான். அத போய் கொடுத்துட்டு வரேன். எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கான். கொஞ்சமாவது நாம செய்ய வேண்டாமா? ஆமாங்க, அதுவும் சரிதான். எங்க நீங்க இப்பதாங்க உருப்படியா திட்டம் போட்டு சாதிச்சிருக்கீங்க. ஏய், எவ்வளவு குழப்பமா இருந்தது, இப்ப தெளிவாயிடுச்சுல. என்னங்க, இனிமே கவிதா மனசு மாற வாய்ப்பே கிடையாது. ம். அப்பா சரி சரி, டைம் ஆச்சு. கிளம்பு சரி, கிளம்பு. சரி. கூப்பிடு. மதனே, சரி, அக்கா, வாங்க. இந்த பையெல்லாம் கொண்டு போய் வண்டியில வைங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வண்டியை எடுத்து பாருங்க. நல்ல நேரத்துக்குள்ள கிளம்பணும். இந்த பையனை எடுத்துக்கோமா. எடு. சஞ்சய், அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? வா, வா, சரி, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. வா, இங்க போலாம். கொடுமா.
வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. கூப்பிடுக்கா. கவிதா, கவிதா. வசந்தா என்னன்னு பாரு. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. எங்க உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு பக்கத்துல நீங்க இல்லாம போயிடுவீங்களோன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேம்மா. என்ன நடக்க கூடாததெல்லாம் சூழ்நிலையால நடந்து போச்சுமா. உங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் வரமாட்டாரு. நல்ல வேளை கடைசி நேரத்துலயாவது நீங்க 2 பேரும் வந்தீங்களே, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சீ, வாய மூடு முதல்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளையே இல்ல. குடும்பத்தை கெடுக்கணும்னு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் உரைக்கவே உரைக்காது. வந்த மனுஷனை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. நீங்களே மனுஷங்களா? இதுல கல்யாணம் வேற உங்க குடும்பத்துக்கு கேடு. வாடி வா. ஊரெல்லாம் அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு வீடு தேடி வந்த ஆளை அசிங்கப்படுத்துற. உனக்கு கல்யாணம் ஒரு கேடு இல்ல? இப்படி அசிங்கப்படுத்திட்டு நீ என்ன சந்தோஷமா வாழ்ந்துட போற? என்னடி வாயை மூடிட்டு ஊமையா நிக்கிற? வந்தவர் அசிங்கப்படுத்த தெரிஞ்சதுல இப்ப பேசுடி. ஏம்மா, கல்யாணத்துக்கு வந்தோமா தங்கச்சியை வாழ்த்தணுமான்னு இருங்கம்மா. அதை விட்டுட்டு ஏம்மா அப்படி திட்டிட்டு இருக்கீங்க? என்னது கல்யாணத்துக்கு வாழ்த்த வந்தோமா? இவ எங்க வாழ்த்ததா எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காளா? அவ இஷ்டத்துக்கு தானே பண்ணிட்டு வந்தா. இவளுக்கு எதுக்கு எங்க வாழ்த்து? பெத்த அப்பனை விட உன் விருப்பம் தான் முக்கியம் ஓடி வந்தல. ஒரு மனுஷன் வீடு தேடி வந்தா அவரை அசிங்கப்படுத்தி அனுப்புற. நீ எல்லாம் அவர் மகன்னு சொல்லிக்காத. வெக்கமா இருக்குடி. ஆமா, அவர் என் அப்பா இல்லதான். என்னடி இத்தனை வருஷம் உன்னை பெத்து வளர்த்த அப்பா இப்ப அப்பா இல்லாம போயிட்டாரா? இனிமே இவங்க தான் உனக்கு முக்கியமா போயிட்டாங்கல்ல. இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன், நீ சத்தியமா நல்லா இருக்க மாட்டேடி. நல்லாவே இருக்க மாட்டேன். பெத்த அப்பனை அழ வச்சுட்டு எந்த பொண்ணு நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லடி. இவங்க தான் முக்கியம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்தல. இவங்க உன்னை அசிங்கப்படுத்துற நாள் வரும்டி. அப்ப எங்களோட அருமை உனக்கு தெரியும். அன்னைக்கு அப்பா அப்பான்னு வருவேல, அன்னைக்கு நான் கழுத்தை பிடிச்சு உன்னை வெளியே தள்ளுறேன். அது வரைக்கும் இவங்களை பத்தி உனக்கு தெரியாது. பெத்த அப்பனையே தூக்கி போட்டல, நீ எல்லாம் நல்லா வாழ முடியாதுடி. ஹே, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இத பாரு, உனக்கு வர இஷ்டம் இல்லைன்னா வராத. உன்னை யாரும் தாம்பளை தட்டு வச்சு கூப்பிடல. உங்க அப்பா மாதிரியே ஓரமா ஒதுங்கிக்க வேண்டியது தானே. எதுக்கு நல்லா வாழ போற பொண்ணுகிட்ட போய் அவசரமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு கவிதா, நல்லா வாழ போறேன் மூச்சுக்கு 300 தடவை சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நீ நல்லா வாழ்ந்துருவியா? நீ நல்லா வாழ மாட்டடி. நீ எப்படி நல்லா வாழற நானும் பாக்குறேன். சரி சரி, கிளம்புற நேரத்துல போய் எதுக்கு இந்த பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு? கவிதா, நீ போய் வண்டியில ஏறுமா போ. சஞ்சய், நீ போய் வண்டி எடு, கிளம்பு போ. வாமா, வா கவிதா. நீ வா, வண்டியில ஏறு வா. அக்கா, நீங்களும் வண்டியில ஏறுங்க, கிளம்பலாம். உட்காருங்க. அம்மா நீ வாமா. சரி, நான் வரேன், நீ போப்பா. கேட்ட நல்லா போட்டிருங்க. வாக்கா போலாம்.
வீட்ல இருக்கேன்டா. நீங்க இருக்க. இப்போ இங்க வருவியா இல்ல வேற எங்கேயாவது போறியா? அதோ வரேம்மா. என்ன என்னமா பண்ணிட்டு இருக்க? வந்து சரி, ஐயருக்கு ஃபோன் பண்ணியா? இதோ வந்துட்டேம்மா. சீக்கிரம் வா. சீக்கிரம் போய் கூட எல்லாரும். என்னது? உட்கார்ந்திருக்காங்க பாரு. சரி விடு, நான் பண்றேன். என்னங்க எடுத்து வச்சிட்டியாமா? இந்தா. நடராஜ். இல்ல எனக்கு தான் மதி. மத்தவங்களுக்கு கொடு. ஆ ஹலோ. இந்த நாளைக்கு பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டீங்க? எடுத்துக்கோங்க. என்னங்க அதை எடுத்துக்கோங்க. கோலம் போட்டுட்டு எடுத்துக்கிறேம்மா. வாங்க 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 உள்ள போங்க. சரிம்மா. எப்படி நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா. இந்த பக்கம் கோலமா கொஞ்சம் அதிகமா போடுமா. சரி பாரு போமா. வந்திருக்காங்க பாரு, அவங்களுக்கும் கொடு. ஹலோ, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. இந்த பக்கம் போடலையேம்மா. வா, இப்படி வந்து இந்த வழியில கூட கொஞ்சம் போட்டு விடு. போடுறேன். ஹலோ. இப்பதான் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வாங்க அத்தை. இப்பதான் வரீங்களா? இப்பதான் வரோம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உள்ள போங்க. ஹலோ. சொல்லு. அப்புறம் சொல்லு. நீங்க சொல்லுங்க. நீ தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? இல்ல, இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. விடிஞ்சதும் நமக்கு கல்யாணம். ஆமா, விடிஞ்சதும் நமக்கு கல்யாணம். அப்புறம் மறுபடியும் நைட் ஆகும். ஆமா, இவர் பெரிய கெப்லரு. அப்படியே வானிலை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றாரு. இது யாருக்குமே தெரியாது பாருங்க. இல்ல, மறுபடியும் நைட் ஆகும். ஆமா, நைட் ஆகும். இப்ப போன்ல பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு நாளைக்கு நேர்ல பேசிக்கிட்டு இருப்போம்னு சொல்ல வந்தேன். ஆமா. என்னப்பா நீ இப்படி உணர்ச்சியே இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்க? இப்ப இதுல உணர்ச்சி வசப்படுறதுக்கு என்ன இருக்கு? மரமண்ட உன்னை போய் லவ் பண்ண பாரு. ஹலோ பாஸ். ஏய், என்ன டோன்லாம் மாறுது? எங்களுக்கும் ரொமான்ஸ் எல்லாம் வரும். பாருடா, என்ன சூரிய ஆச்சரியப்படுத்துற? எல்லாம் வர வேண்டிய நேரத்துல வரும். நீங்க பேசாம போய் படுத்து தூங்குங்க. எப்ப ரொமான்ஸ் பண்ணணும், எப்ப அன்பா பேசணும். அந்த போன் பேசிட்டு இருக்கியா? மாப்பிள்ளை கிட்டியா? ஆமாமா. சரி பேசு. நீ பேசு. பேசுமா. யாரு? அம்மாவா? சரி நீ கண்டினியூ பண்ணு. அதான் சொன்னனே, எப்ப ரொமான்ஸ் பண்ணணும், எப்ப அன்பா பேசணும், எப்ப கண்டிக்கணும், எப்ப சண்டை போடணும், இதெல்லாம் எனக்கும் தெரியும். இங்க பாரு சூர்யா, ரொமான்டிக்கா பேசுறது நான் மட்டும் இப்ப பேசு, இல்லனா பேச வேண்டாம். ஓகே, நான் பேசல. போனை கட் பண்ணிடுறேன். ஏய் இரு இருமா. என்னப்பா நீ? ஒரு நிமிஷம். சாப்பிட்டியான்னு கேட்கலான்னு வந்தேன்டா. சாப்பாடு அப்ப முக்கியம். நீ போய் முதல்ல சாப்பிடு. போப்பா நீ. ஓகே, என்ஜாய் பண்ணு. ஹலோ. சாரி சூர்யா, எங்க அப்பா நடுவுல வந்துட்டாரு. ஏதாவது கேட்டாரா? இல்ல அவரு எதுவும் கேட்கல.